செப்டம்பர் மாதம் இந்த 9வது மாதம் முதல் நாளை காண செய்த இந்த தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்தி எல்லா கையில உற்சாகமை தட்டி அப்படி நாங்கள் கர்த்தர் மகிமைப்படுவராக. ஸ்தோத்திரம். யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2024ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் முதல் நாளிலே பரிசுத்தாவிக்கு வந்திருக்கும் யாவரையும் உங்களுடைய மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். 2024ஆம் ஆண்டு நமக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற தலைப்பிலே நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ கடந்த சில மாதங்களாக யாரெல்லாம் அவர் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்து நாம தியானிச்சோம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க, அடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், இந்த 9வது மாதத்திலும் நாம் வாசித்த வேத பகுதியிலே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா 45 17 மற்றும் 25. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இஸ்ரவேலின் சந்ததியாராகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலோ. அல்லேலூயா. ஆனா திரும்பி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் இதுவே மாறி மாறி சுத்தி வருது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஒவ்வொரு செய்திலையும் வெவ்வேறு விளக்கங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரே அரிசி தான், ஒரே கோதுமை மாவு தான், அதுல என்னென்னலாம் பண்றீங்க கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்பது ஸ்தோத்திரம் ஒரே நபரை குறித்து நாம தியானிச்சாலும் அதுக்குள்ளே நிறைய விளக்கங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. போன மாத செய்தியுடைய சாராம்சம் வேற, இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போற செய்தியுடைய சாராம்சம் வேறு. அல்லேலூயா. போன மாசத்துல முப்பிதாக்களை குறிச்சு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டு போகாம இருந்தாங்கன்னு நாம தியானிச்சோம். இந்த 9வது மாசத்திலே இஸ்ரவேலின் சந்ததி வெட்கப்படாதிருப்பார்கள். அல்லேலூயா. Praise the Lord. The seed of Israel, but all the descendants of the Israel அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய சந்ததியோ அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். கைவிட்டு எல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்ததி அப்படின்னு சொன்னா ஜெனரேஷன். என்னது ஜெனரேஷன்? அந்த சந்ததி என்கிறதான அந்த வார்த்தைக்கு அது தலைமுறையாக இன்னும் வாரிசுகள் அடிப்படையிலே வழியாக வந்ததான அப்படிப்பட்டதான ஒரு மக்களுடைய கூட்டம் தான் இந்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சு அவர்களை நீங்கள் பழகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஜெனரேஷன் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. நாம சொல்லுங்களாம. அப்படி ஆண்டவர் அந்த சந்ததி, அந்த ஜெனரேஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தேவனா இருக்கிறார். நாம சொல்லுங்களாம. வாசிப்போம். சங்கீதம் 22வது சங்கீதம் 30வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அல்லேலூயா. ஒரு சந்ததி. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு சந்ததி எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அது எங்க இருந்து வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடலின் மணலத்தினை போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொன்னாருங்க? ஆபிரகாமுக்கு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு சந்ததி அவரை சேவிக்கும்.
தலைமுறை தலைமுறையாக. அல்லேலூயா. அது யாருடைய சந்ததியா? ஆண்டவருடைய சந்ததி என்னப்படுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் காட்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அடுத்து மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க? எங்க சொல்லுவாங்க? கல்யாணத்துல சொல்லுவாங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. கையை வைத்து எல்லா ஆண்டவரை சோதரம் பண்ணுமா. நாம் எல்லாரும் யாருடைய சந்ததி? தேவனுடைய சந்ததி. எல்லா ஆண்டவரை சோதரம் பண்ணி தேவ பக்தியுள்ள சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க உம்முடைய சந்ததி அப்பா. ஆண்டவரே கர்த்தரின் சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததி என்று நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. என் தாசனாகிய இஸ்ரவேலே, praise the Lord, but you Israel are my servant. ஹல்லேலூயா. தாசனே அப்படின்னா என்னுடைய ஊழியக்காரனே, என்னை பற்றி கொண்டவனே, அதுதான் அந்த இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடலின் மணலத்தினை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே ஏசாயாவுல சொல்றாரு, யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு. யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற பெயரை சொல்லினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு அப்படின்னு சொன்னா அவனுடைய பிற்காலத்துடைய சுபாவங்களை வைத்து எத்தனை ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற பெயர் அவனுக்கு வந்துச்சு. பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார். இப்போ ஏசாயாவுல வரும்பொழுது யாக்கோபு சொல்றாரு. இடையில ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு சொல்லுங்க? ஈசாக்கு. அப்படி ஆண்டவர் ஏன் சொன்னாரா? ஈசாக்க பார்த்து ஒரு சந்ததியை நான் பெருக சொன்னாரா? அல்லேலூயா. இந்த ஈசாக்கு யார்? இயேசுவுக்கு அடையாளமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஈசாக்கின் தேவன் தான் ஆபிரகாமையும் இஸ்ரவேல் யாக்கோபையும் நடத்துகிற தேவன். அதனால தான் ஈசாக்கை குறித்து, ஈசாக்கே ஒரு சந்ததியை நான் ஆசிரியப்பேன்னு தோத்திரம். நானே எங்கடைய அப்படி சொல்லிக்க முடியுமா? அப்படி முடியாது. அதனால ஈசாக்கை குறித்தாக சொல்லப்படவில்லை. ஆமென் சொல்லுங்களாமே. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 9வது மாதத்திலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, இப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேலின் சந்ததியை தேவன் அவர் வெட்கப்பட விடாதிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியை தான் கர்த்தர் இந்த 9வது மாதத்துல தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் சந்ததியை ஆண்டவர் வெட்கமடைய விட மாட்டாராம். ஆமென் சொல்லுங்களாமே. பிரைஸ் தி லார்ட். 45வது ஏசாயாவிலே 25வது வசனத்திலே இஸ்ரவேலின் சந்ததியாகி யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆலயத்தில் இருக்கிற நீங்க இப்பதான் நீங்க முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க அநேகர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்பதான் நாங்க முதல் தலைமுறை கிறிஸ்தவம் சொல்றாங்க. கைவிட்டு காட்டுங்க. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். உங்க சந்ததியோட கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததி முடிந்திடக்கூடாது, அது தொடர வேண்டும். அல்லேலூயா.
அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். இதை கெடுப்பதற்கு, அழிப்பதற்கு பிசாசு இந்த உலகத்துல என்னென்ன தந்திரத்தை பண்ணணும் எல்லாத்தையும் செய்வான். மனுஷர்களை ஏவி விடுவான், சட்டத்திட்டங்களை போடுவான். ஆனால் இந்த வார்த்தைகளை யாராலும் தடை செய்யவே முடியாது. தேவன் வேதத்தில் எழுதி வைத்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள், அதை மாறாதவைகள், அது மகத்துவமானவைகள். ஆமென். தேவனுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஆக இன்றைக்கு அப்படியானால் இந்த இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த மேன்மை வெட்கப்படாதபடிக்கு எப்படி இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு என்னென்ன ஆண்டவர் தருகிறார்? இந்த ஏசாயாவிலேயே ஒரு 4 காரியம் இருக்குது. ஹல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும் பொழுது அப்பதான் அதை கொண்டுதான் நாம எந்த சூழ்நிலை நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்தவர் வல்லவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்களாமே. முதலாவது என்னங்க வாசிப்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு ஆண்டவர் தருகிற ஃபர்ஸ்ட் மேன்மையான ஆசீர்வாதம் என்னங்க? என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல், என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கை வைத்து எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. For I will pour water in on him who is thirsty. அது மேல I will pour my spirit on your descendants and my blessings on your offspring. Hallelujah. ஜெபம் சொல்லுங்க. Hallelujah. praise the Lord. என்பது மட்டும் I will pour my spirit on your descendants, உன்னுடைய சந்ததியின் மேல, and my blessing on your offspring. offspring அப்படினா இளந்தளிர். அல்லேலூயா. இளந்தளிர் என்னது? பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள் தான் அந்த சந்தானம் என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. உன்னுடைய சந்ததியின் மேல், உன்னுடைய சந்தானத்தின் மேல். அப்போ முதலாவது இந்த இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஊற்றுகிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னங்க? அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வார்த்தையை இஸ்ரவேலுக்கு யாக்கோபையும் மீன் பண்ணி ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த யாக்கோபு தேவனாலே அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே படுத்து கிடக்கிறா, ஒரு சொப்பனம் காண்கிறான். அப்போ அங்க நடக்கிற காரியம் ஆதியாகமம் 28:18-19. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு அந்த ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்த பொழுது காலையில எழுந்து
விழிச்ச உடனே அவன் என்ன பண்ணான், தன்னுடைய தலைக்கு கீழே தலகாணியை போல ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தினான். அதை தூணாக நிறுத்தி அதன் மேல அவன் எண்ணெயை ஊற்றினான். சொல்லலாமே, யாக்கோபு தான் அந்த கல்லுக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினான். ஆனா யாக்கோபு என்ன செய்யவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட இல்லை. சொல்லலாமே. ஆனா இப்போ ஏசாயாவுக்கு வருவோம். 44ஆம் அதிகாரத்துல இதே இந்த யாக்கோபை இஸ்ரவேலை மையமா வச்சு கர்த்தர் என்ன சொல்றாரு, யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு, நீ தப்பா அந்த அபிஷேகத்தை பெறல, நான் என்ன பண்றேன், உன்னுடைய சந்ததியின் மேலே, அல்லேலூயா, உன்னுடைய சந்தானத்தின் மேலே என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்றாருங்க. கைத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாம, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம் பாருங்க. என்னங்க ஆசீர்வாதம், தாய் தகப்பனுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தராருங்க. அவன் சொல்லலாம, யாக்கோபுக்கு கிடைக்காத அந்த நன்மை ஆசீர்வாதத்தை அந்த யாக்கோபுடைய இஸ்ரவேலுடைய சந்ததியிலே வந்ததான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காரியத்தை தருகிறாராங்க. அவன் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ஆனபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்பொழுது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது 2வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். பெற்றோர்கள் நீங்கள் வந்து அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைகள் அடுத்து அவங்களுக்கு கல்யாணமாகி அடுத்து பிள்ளைகள் பெறும் பொழுது அது அப்படியே என்ன செய்யும், அப்படி அந்த சந்ததி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமை சொல்லலாமே. அப்படியான ஆள் இன்னைக்கு நாம பெற்றோர்களாகிய நாம நம்முடைய சந்ததி குறித்து நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சந்ததியின் மேலே தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறதா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறதா என்பதை நாம கவனிக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம, பெற்றோர்கள் வலது உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. பெற்றோர்கள் ஆக போறவங்களை சேர்த்து ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கவனியுங்கள். அப்ப யாக்கோபுக்கு கிடைக்காத இந்த ஆசீர்வாதத்தை அவருடைய சந்ததியிலே வந்ததான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏசாயா மூலமாய் தேவன் வாக்கு பண்ணுகிறார். நாமே சொல்லலாமே. அல்லேலூயா. அப்படியானால் இந்த இதனுடைய செய்தி என்ன, இதனுடைய நோக்கம் என்ன? பெற்றோராகிய நமக்கு இந்த உத்தரவாதத்தை தேவன் இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி சொல்லுங்க, அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், சொல்லிட்டு போயிடும். ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்துச்சா வளர்ந்துச்சா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சந்ததி, அந்த பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெற்றோர்களே உணர்வடையுங்கள். ஏன்னா யோபேல்ல இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுக்கிறார். யோபேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18 படி வாசிக்கிறோம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், அறையையும் தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது போதும். அல்லேலூயா. நல்லா கவனியுங்க. இந்த சந்ததி, இஸ்ரவேலுடைய சந்ததி கர்த்தருடைய ஆவியையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த யோபேல் எப்படி சொல்கிறார்? சீயோனுடைய எக்கால ஊதுங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோர், பிள்ளைகள், பாலுங்கிற குழந்தைகள், மணவாளர், மணவாட்டி எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்பட வேண்டுமா? சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த பாரம் தரிசன பெற்றோராய் நமக்குள்ள வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களாமே. உங்க பிள்ளைகள் கர்த்தரை வந்து சேவிக்கிறார்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்படுகிறார்களா என்பதை கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதான் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. இப்ப ஏசாயா 44:3, இந்த யோவேல் 2:28 2 வசனம் ஒரே மாதிரியா வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருது. என்ன வருது? என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. யோவேல் சொல்றாரு, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் பாருங்க, மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இப்ப எடுத்த உடனே கர்த்தர் சொல்லுவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தாய் தகப்பனை கூட அங்க முக்கியப்படுத்தவில்லைங்க. உங்கள் பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய, ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியானால் எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதும் பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. இந்த வசனத்தை வாசித்து நாம தியானித்து நாம முடிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. ஜெப சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளைங்க இந்த ஏசாயா 44:3 படி என் பிள்ளைகள் மேல, என் சந்ததி மேல, சந்தானத்தின் மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறவங்க பேரண்ட்ஸ் வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் என் பிள்ளைங்க மேல, என் சந்ததியின் மேல அல்லேலூயா விரும்புறவங்க வலதுகத்தை உயர்த்தி அல்லேலூயா ஜெபிக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க இஸ்ரவேலின் சந்ததியாக, அவர்கள் தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பிள்ளைகளுக்காக அழுது மன்றாடுங்க. பேசலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து டீச் தம். மூணாவது தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லது பலதை சொல்லி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரண்டாவது சொல்லுங்க, முன்மாதிரியா இருக்கணும். மூணாவது தான் சொல்லிக் கொடுக்க. நாம ரிவர்ஸ்ல போகுது. எடுத்தோம் கவுத்தோம்னு என்ன செய்யறது? எடுத்தோடனே தோத்திர தாக்கு போட்டு தக்கடா பக்கடான்னு ஏதாவது சொல்லி உள்ளது கெட்டது நல்ல கண்ணான போயிடும். ரொம்ப கவனமா பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும். சில பார்சல்லாம் வரும் பொழுது இந்த கண்ணாடி பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள்லாம் வந்துச்சுன்னா அது மேலே என்ன செய்வாங்க, மேலே போய் ஸ்டிக்கர் போட்டு என்ன செய்வாங்க, அது வச்சிருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேண்டில் வித் கேர். ஹேண்டில் வித் கேர். கவனமா என்ன செய்யுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள உடையக்கூடிய நிலைமையில பொருட்கள் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளையும் இன்னைக்கு ஹேண்டில் பண்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி இப்போ உள்ளதான விஞ்ஞான வளர்ச்சி, டெக்னாலஜியுடைய எல்லா முன்னேற்றங்கள் உள்ள இந்த காலகட்டத்தில் நாம ரொம்ப கவனத்தோட நாம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நாம ஜெபித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் ஜெபித்து தியானித்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல பிரசங்கிக்கப்படுகிற எங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. நாங்கள் பெற்றோர்கள் ஸ்தானத்துல இருக்கிறோம்.
ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அதனால முதலாவது கர்த்தர் இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அதை ஊற்றுவதற்கு இந்த பிள்ளைகளுடைய சந்ததி மேல் இந்த காரியங்களை ஆண்டவர் தருவதற்கு இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க ஆளை விட்டுவிட்டு வாழை படிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆளை ஃபுல்லா விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆளை பிடிச்சிட்டு எடுத்துடக்கூடாது. அதனால இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை ஜெபிக்காம இருந்தீங்கன்னா இன்னையில இருந்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறதான நீங்கள் இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு கர்த்தர் தருகிற முதல் ஆசீர்வாதம் அவர் தம்முடைய ஆவியையும் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் கர்த்தர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் சந்ததியை அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றப்படுகிற இந்த இஸ்ரவேல் சந்ததி ஒருபோது வெட்கப்பட்டு போகவே போகாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Praise the Lord.